பிராதானியம் கொடுத்து அந்த பாணிக்கிரகணம் நடந்திருக்குமே. ஆனால் நிச்சயமாக ஆயுஷ் பூர்த்தி வரையிலே அந்த பிடிப்பு இருக்கும். அது இல்லாமல் ஏதோ வேடிக்கை பார்த்தேன், ஏதோ பண்ணு வாத்தியாரம் ஜோசிட்டு காலையே வாங்காமல் பையன் பண்ணிட்டு அதனால தான் கோர்ட்டுக்கு போயின்னு இருக்கு மாற்றி 40 வருஷம் முன்னாடி இதெல்லாம் உண்டா. பிரதீச்சைனம் பத்ரன் அந்த பாணிக்கிரகணம் கடலடை தட்டி போகிற வரை இதுக்கு எப்படி போடப்படாது. முதல் மந்திரம் ஆரம்பிக்கிற போதே எப்படி சொல்கிறான். அதுக்கப்புறம் நிறையா மந்திரங்கள் இருக்குது பாணிக்கிரகணத்தில். அதான் சொன்ன அளவர் பாணிம் கணேஷ பாணினா நீ முறையோட மந்திரம் சொல்லி இப்போ சொல்கிறான் ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும் கல்யாணத்தெல்லாம். நம்ம கல்யாணத்துக்கு ரிஜிஸ்டர் உண்டான்னு ஒரு ரிஜிஸ்டர் கிடையாது, ஒரு பதிவு கிடையாது. ஆனால் இன்னி வரை தாம்பத்தியம் நிலவிச்சு நின்றுருக்கே. இந்த ஹரே ராமா கோஷ்டி பாருங்க, இஸ்கான்னு சொல்கிறேன், அவளுடைய சீப்பாக உள்ளவாளோட எனக்கு தொடர்பு இருந்து இப்போ விட்டுடுச்சு. அப்போ பேசுகிற போது அவள் இதான் சொல்லுவாள், உங்கள் ஹிந்து மதத்தில் ரொம்ப பிடிச்சது அந்த தாம்பத்தியத்தை. எல்லா க்ஷேமத்துக்கும் அஸ்திவாரம் குடும்பம். அந்த குடும்பம் எதில் நிற்கிறது தாம்பத்தியத்தில். அந்த தாம்பத்தியத்தை கடைசி வரை ஸ்திரமாக வச்சிருக்கே உங்கள் மதத்தில். இதுதான் எங்களெல்லாம் அதிசயிக்க வைக்கிறது. இஸ்கானில் சொல்கிற வார்த்தை இது. கடைசி வரை அஸ்திவாரம் ஆகாமல் இருக்கே. இப்போ ஆற்றத்தில் நோய் சட்டமே பண்ணிட்டு இருக்கான். ஆனால் நம்ம தேசத்தில் நினச்சி பார்த்து உண்டா சிறுமோனே, மீதி மதத்தில் உண்டாது. இல்லை சட்டத்தை பூர்த்தி வானா கூட கூட நம்பிக்கை கிடையாது. ஏன் தெரியுமா, அது 7 விட்டுட்டு இங்கே வந்துருக்கும், இவன் 5 விட்டுட்டு அங்கே வந்துருப்பான். கடைசி வரை நம்பிக்கை கிடையாது. பிரதீச்சைனம் பத்ரந்தே பாணிம் கிருணேஷ பாணி. மீதி எல்லாத்தையும் மீதி தேசம்லாம் பாருங்க, எல்லாத்தையும் தனித்தனி அக்கௌண்ட்டு, தனித்தனி கொத்துஷாவி, தனித்தனி பீரோ, எல்லாம் தனித்தனியாக இருக்கும் மீதி மதங்களில். மீதி மதங்கள்னா நம்ம தேசத்தில் உள்ளவாளை நினச்சிக்க வேண்டியதில்லை. ஏன்னா நம்ம தேசத்தில் உள்ளவாளும் இந்துக்கள் தான், நம்மோடு இருந்தாலும் ஏதோ ஆசைப்பட்டு மாறினவாள் தான். சின்மயானந்தா அவர் செல்வர் சின்மயானந்தா இந்த பாரத தேசத்தை பொறுத்தவரை எதுவும் கிடையாது. 2 தான் உண்டு. ஒன்று இந்துக்களாக இருக்கிறவர்கள், 2வது இந்துக்களாக இருந்தவர்கள். இந்த 2 தவிர எதுவுமே கிடையாது பாரத தேசத்தை பொறுத்தவரை அப்படின்னு சொல்லுவார் சின்மயானந்தா சொல்லும் போது. அது மாதிரி மீதி மதம்னு நான் மீதி பார்த்து சொன்னால் மீதி வெளிநாட்டில் யோசனை பண்ணி பார்த்தேன்னா தான் தெரியும். நம்ம அந்த மதத்தில் கல்யாணத்துக்கு பதிவு உண்டான ரிஜிஸ்டர் உண்டா. ஆனால் அந்த தாம்பத்தியம் இன்னி வரையும் நடந்துருக்கு, நிரந்தரமாக இருக்கே. மந்திரத்துடைய பலம் அது. பிரதீச்சைனம் பத்ரந்தே பாணிம் கிருணேஷ பாணினா பதிவ்ரதா மகாபாகா சாயேவானுகதா சதா. உன்னோட கூடவே நிழல் மாதிரி தொடர்ந்து வரப்போறவள். நிழலை எப்படி தள்ள முடியாதோ அது மாதிரி பிரிக்க முடியாதவள். நீ காட்டுக்கு போகிற போதும் கூட வரப்போறவள் அர்த்தம். அப்படி சொல்லி கன்னிகாதானம் பண்ணி கொடுத்து சீதனுடைய கல்யாணம் ஆரோக்கியத்து கன்னிகாதானோடனே அரிஷேனாபி பரிப்ளுதா ஜனகருக்கு மயிர்கூச்சலிட்டுங்கிறார். ஜனகனுடைய பொண்ணோட கல்யாணம் இருந்தால் மன்னிக்கு கொடுக்க போகிறார் கன்னிகாதானம். அதுக்குள்ளேயே மயிர்கூச்சலிட்டுங்கிறார் வால்மீகி. ஏன் தெரியுமோ, அவன் கவலைப்பட்டது சீதா கல்யாணத்தில் கவலைப்பட்டான். நிர்வீரம் உர்வீதலம். பாரத தேசம் வீரன் இல்லாத பூமியாக படுத்தேன்னு வருத்தப்பட்டானாம். சிவதனுசு முறைக்கு ஆள் இல்லைங்கிற போது நிர்வீரம் உர்வீதலம், பாரத தேசம் இப்படி ஆயிடுத்தேன்லாம் வருத்தப்பட்டிருக்கான்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால் அவன் கவலைப்பட்டது சீதா கல்யாணம் தானே கவலைப்பட்டான். அந்த கல்யாணம் நல்லபடியாக முடிஞ்சோ இல்லையோ ஜனகனுக்கே மயிர்கூச்சலிட்டு தான் ஹரிஷேனாபி பரிப்ளுதா லக்ஷ்மணாகச்ச பத்ரந்தே ஊர்மிளா முத்யதாமயா. லட்சுமணனை கூப்பிட்டு ஊர்மிளையை விவாகம் பண்ணி கொடுத்தான். நீ கன்னிகாதானம் பண்ணி கொடுத்து நீ வாங்கிக்கோன்னு சொல்லி பரதனுக்கு மாண்டவியும் சத்ருகனுக்கு சுதகீர்த்தியும் கன்னிகாதானம் பண்ணி கொடுத்து சர்வே பவந்த சௌமியாச்சே சர்வே சுச்சரிதோ விரதாः பத்ரீபிः சந்து காகுஸ்தாः மா பூத்காலஸ்ய பர்யயः. 4 பேருக்கு கன்னிகாதானம் பண்ணி கொடுத்தோடனே சர்வே பவந்த சௌமியாச்சே, எல்லாரும் உத்தம குணத்தோடையும் அனுகூலத்தோடையும் இருக்கணும். சர்வே பவந்த சௌமியாச்சே சர்வே சுச்சரிதோ விரதாः, எல்லாரும் பாராட்டப்படக்கூடிய குணத்தோடு நடந்துக்கணும். நீங்கள் அந்த குணமும் இந்த சரித்திரம் இருக்கணும். சர்வே சுச்சரிதோ விரதாः பத்னிபிः சந்து காகுஸ்தாः. கிரகஸ்தாசிரம தர்மத்தை கடைசி வரை அனுஷ்டானம் பண்ணணும்.
ராமன் அப்படி அனுஷ்டானம் பண்ணானே சொல்லப்பட்டிருக்கு. ராமாயணத்தில் சொல்லிருக்கு, பாகவத்தில் சொல்லப்பட்டிருக்கு. கன்னிகாதானம் பண்ணி கொடுக்க, கல்யாணம் பண்ணிக்கிறது எதுக்காக தெரியுமோ? ஊர் சுத்தறதுக்காகவும் பல போகபோக்கியத்துக்காகவும் சொல்லப்படலை. பல தர்மங்கள் அனுஷ்டானம் பண்ணுறது கிரஸ்தாசிரமம். அதில் பூஜை ஜபங்கள், நல்ல நவராத்திரி உற்சவங்கள், புரட்டாசி கிழமைனா ஆற்ற தீபசமாராதனை பண்ணுறது, மாதம் பூஜை உண்டு, ஜபங்கள் உண்டு, அனுஷ்டானங்கள் உண்டு, விரதங்கள் உண்டு, தானங்கள் உண்டு. அதெல்லாம் விடாமல் அனுஷ்டானம் பண்ணும். அதுக்காக தான் கிரஸ்தாசிரமே. அது மாதிரி பண்ணிட்டு இருக்கணும். பத்னி பிசந்து காகுஸ்தாக, பத்னியோடு இருந்துட்டு பல தர்மங்கள் பண்ணிட்டு பத்னி பிசந்து காகுஸ்தாக மாபூத்காலஸ்ய பர்யயா, எந்த தர்மங்களையும் தள்ளி போடாமல். இல்லை நாம் தெரிஞ்சிக்க வேண்டியது. சில பேருக்கு எண்ணங்கள் இருக்கும், சப்தாக நடத்தணும் நினைப்பான். சில பேர் ஏதாவது கோவிலுக்கு ஜீர்ணோத்தாரண கும்பாபிஷேகம் பண்ணி வைக்கணும் நினைப்பான். சில பேர் யாராவது பெரியவாளுக்கு ஏதாவது மானியம் கொடுக்கணும் நினச்சிருப்பான். பண்ணுவோம் நினச்சிட்டு ஆயுஷே பூர்த்தி ஆகிடும். நல்ல காரியங்களை தள்ளி போட்டு பல பேரால் நடத்துறதுக்கு நேரமில்லாமல் போய் சேர்ந்துருவான். கடைசியில் நல்ல காரியம் பண்ணணும்னு எண்ணம் வந்தால் காரியத்தை தள்ளி போடாமல் உடனே முடிச்சுடுறோம். மாபூத் காலஸ்ய பர்யா, எந்த ஒரு சத்காரியத்தையும் தள்ளி வைக்காதீங்கோ. ஜனகன் மாப்பிள்ளைக்கு சொல்கிற ஆசீர்வாதம். மாபூத் காலஸ்ய பர்யா, அப்படி இல்லை மாப்பிள்ளையில் பிரார்த்திக்க. வசிஷ்டஸ்ய சத்வாரஸ்தே சதர்ஷனாம் பாணியின் பாணிபிரஸ்துஷன்னி, முறையோட பாணிக்கிரகணம், சப்தபதி, அஸ்வாரோபணம், ராஜஹோமங்கள்லாம் பண்ணி எப்படி முறையோடுனா எப்படினால் வசிஷ்டஸ்ய மதே ஸ்திதா, அவள் குரு வசிஷ்டாச்சாரியர் எப்படி சொன்னாலோ அதுக்கு கட்டுப்பட்டு கல்யாணத்து போது தேவையில்லாத ஆடம்பரங்கள்லாம் பண்ண ஆரம்பிச்சுதான். வைதிக காரியம் ஒன்றும் இல்லாமலே போயிடுத்து. கல்யாணத்தில் பிரதான எதிர்ஷனுங்களே விருந்து கொடுக்குறதும், பெரிய கல்யாணம் நிர்மாணம் பண்ணுறதும், கச்சேரி வைக்கிறதும், இதெல்லாமே அவசியமானது. மித்தத்தில் நடக்கிற அந்த வைதிகமான காரியம் தான் விவாகத்தில் ரொம்ப முக்கியமானது. ஆனால் அதை தவிர மீதி எல்லாத்த பற்றியும் கவலைப்பட்டு போனாமெல்லாம். அவர் எப்படி இருந்தார்னால் வசிஷ்டஸ்ய மதே ஸ்திதா, அவள் ஆச்சாரியனான வசிஷ்டாச்சாரியர் எப்படி சொன்னாலோ அந்த முறையோடு அனுசரித்து மந்திரங்களாக சொல்லி அனுஷ்டானங்கள் பண்ணி விவாகம் பண்ணிட்டால் தேவதை எல்லாம் புஷ்டோருஷம் ரசித்தாளாம். ஏன்னா இனிமேல் தர்மத்தை ரசிக்க ஆரம்பிச்சிடும் சுவாமி, நமக்கு சேஷ் விழுந்துருங்கிற சந்தோஷத்தில் தேவதை எல்லாம் புஷ்டோருஷம் ரசிக்க தசரதன் கூட இருந்து அனுபவிச்சாங்கிறாள்னு. ராஜ்யானுயாதா கூட இருந்து ஒன்றையும் சில பேர் மித்தத்தில் கல்யாணம் இருக்கும், வந்தவாளை வரவேற்று அவர் என்ன பரிசு கொடுக்க போகிறார், என்ன கொடுக்க போகிறார்னு அதை கவனிச்சுன்னு இருப்பான். வைத்தியகாரர் என்ன நடக்கிறது, வாத்தியார் என்ன பண்ணி வைக்கிறார் அப்படிங்கிற கவலையே இருக்காது இவனுக்கு. தசரதன் கூடவே இருந்து அழகா விவாகத்தை அனுபவிச்சான்னு சொல்லி விவாக சீதா கல்யாண சர்க்கத்தை சொல்லி முடிச்சுட்டும் அன்றைய ராத்திரி தங்கி அதராத்ரியாம் யதீதாஜாம் விஸ்வாமித்ரோ மகாமுனி ஆபிருஷ்ட்வா தௌ சராஜானௌ ஜகாமோத்தர பர்வதம். சுருக்கமாக பேசணும்னா வால்மீகி கிட்ட கத்திக்கணும். கல்யாணம் முடிஞ்சோ இல்லையோ விஸ்வாமித்திரர் என்ன பண்ணார்கள், ஆபிருஷ்ட்வா தௌ சராஜானௌ, ஜனகன்கிட்ட தனியாக சொல்லிக்கலை, தசரதன்கிட்ட வந்து தனியாக சொல்லிக்கலை. அவள் ரெண்டு பேரும் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிற போதும் ஜனகா போயிட்டு வரேன், தசரதா போயிட்டு வரேன்னு சொல்லிக்கலையா. ரெண்டு பேரையும் ஜனகா தசரதான்னு கூப்பிட்டு போயிட்டு வரேன்னு ஒரு தடவை சொல்லிட்டாராம். ஆபிருஷ்டா தௌச்சராஜானோ, ஜனகா தசரதா போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாள். எங்கே போனாள், ஜகமோத்தர பர்வதம், ஹிமாலயத்தை பார்க்க போயிட்டாளாம். சரித்திரங்களில் பல இடங்களில் அந்த நாளில் கடைசி காலத்தில் பத்ரிநாத்துக்கு போயிட்டாள். அங்கே தான் வந்து இப்போ சரீரத்தை பரித்தியாகம் பண்ண சொல்லியிருக்கு சாஸ்திரங்களில். கடைசி காலத்தில் பத்ரிநாத்துக்கு வந்துருங்கோ பெரும்பாலும் சாஸ்திரங்கள் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. இதில் என்ன அதிசயம் தெரியுமா, நீங்கள் இல்லாமல் வேணாலும் கேட்டு தீர்மானம் பண்ணிக்கலாம். இதில் என்ன அதிசயம் கேட்டால் ஒரு உபன்யாசம் சொல்லும் போது ஒரு டாக்டர் கேட்டிருந்தாள், அப்படியா சொல்லியிருக்கு என்னால் ஆமான்னு சொன்னேன். நான் பெரும்பாலும் பத்ரிநாத்தில் வந்து சரீரத்தை பல பேரை பார்த்தேன்னா தெரியும். சரீரம் பாகவதம் முழுக்க இருந்தாலும் சொல்லியிருக்கு பத்ரிநாத்துக்கு போயினாலும். அந்த டாக்டர் என்ன சொல்கிறார் தெரியுமா, அது சரீரத்தை விடுற போது மரண வேதனைன்னு சொல்லுவோமே, அது 1.5 மணி நேரம் சாஸ்திரங்களையும் சொல்லப்பட்டிருக்கு. அந்த வேதனை ஜீவனுக்கு தாக்க முடியாதான், எடுத்து சொல்லக்கூடிய நிலையில ஜீவன் இல்லாதனால அதை வெளியில் சொல்ல முடியாதே தவிர தாங்க முடியாது. ஆனால் பத்ரிநாத் இருக்கே, அந்த ஐஸ்வர்யம் இருக்கே,
அந்த பனிப்பிரதேசத்தில் சரீரத்தை பரித்தியாகம் பண்ணினா அந்த வேதனை இருக்காதான். டாக்டர் எந்த டாக்டர் வேணாலும் நீங்கள் கலந்து கன்சல்ட் பண்ணிக்கலாம். ஆச்சரியமாக சொல்லியிருக்காள் ரிஷிகள். பனிப்பிரதேசத்தில் சரீர பரித்தியாகம் பண்ணினா மட்டும்தான் அந்த மரண வேதனை இருக்காதான். எவ்வளோ பொருத்தமாக சொல்லியிருக்காள் ரிஷிகள். எனக்கு இது தெரியாது. ரிஷிகள் பத்ரிநாத்துக்கு போய் சரீரத்தைப்படி ரிஷிகள் ஒரு காரியம் இந்த நாள் வச்சுக்கோ, அதுக்குள்ளே 100 காரணம் இருக்கும். அவள் சொன்னதை பண்ணினாலே போகும். டாக்டர் இந்த மாத்திரையை சாப்பிடுன்னு கொடுத்தா, ஆரோக்கியம் தேவைப்படும் சாப்பிடணும். இந்த மாத்திரை எப்படி என்னென்ன கலந்துருக்கீர், அதில் என்னென்ன மருந்து இருக்குது, அது எப்படி வேலை செய்கிறது, அது தெரிஞ்சுனா தான் சாப்பிடுவேன். தெரிஞ்சுட்டு சாப்பிட்றதுக்குள்ளே உனக்கு ஆப்திக்குமே வந்துடும். அதுக்கப்புறம் அது ஆரோக்கியம் வராது, ஆப்திக்கு வந்துடும். டாக்டர் வார்த்தையில் நம்பிக்கை வைக்கிறியா? அது மாதிரி மகான்கள் சொன்ன வார்த்தையில் நம்பிக்கை வச்சாலே போகும். 100கணக்கான க்ஷேம் உண்டோ சொல்கிற ஒரு காரியத்தில் பனிப்பிரதேசத்தில் சரீர பரித்தியாகம் பண்ணினா மரண வேதனை இருக்காதான். ஆச்சரியப்பட்டால் அந்த டாக்டர் சொல்லும்போது ஜகாம உத்தர பர்வதம். அதனால தான் ரிஷி சொன்னாலும் அது நமக்கு தெரியாது. பத்ரிநாதன் பெரிய அனுகிரகமான சன்னதி அங்கே வரட்டும்ங்கிறதான் சொல்லியிருக்கலாம். அந்த லாபமும் அதில் இருக்குது. அது நிச்சயமான ஒரு விஷயம். ஜகாமோத்தர பர்வதம். ஹிமாலயத்தை பார்க்க கிளம்பி போயிட்டாலாம். ஹிமாலயத்தை பார்க்கன்னு என்ன அர்த்தம்? பத்ரிநாத் கஷேத்திரத்தை வந்துட்டாள்னு அர்த்தம். விஸ்வாமித்திரனுடைய சரித்திரத்தை வால்மீகி இதோட மூடிவிட்டார். அவ்வளோதான். நேற்றைய தினம் வந்தாரையா விஸ்வாமித்திரன் ஆரம்பித்தேனே, அப்படி ஆரம்பித்து ஒரு சர்க்கம் விடாமல் விஸ்வாமித்திரை பற்றி பேசின்னு வந்திருக்கார் வால்மீகி. இதுக்கப்புறம் விஸ்வாமித்திரை பற்றி ஒரு ஸ்லோகம் கூட கிடையாது. பட்டாபிஷேகத்தை கூட விஸ்வாமித்திரர் வந்தார், மந்திராட்சதை போட்டார், பேர் தெரியாத மனுஷன் பேரெல்லாம் சொல்லியிருக்காள். பட்டாபிஷேகத்துக்கு விஸ்வாமித்திரர் வந்தார்னு ஒரு ஸ்லோகம் சொல்லலை. அவர் கிளம்பி போயிட்டார். போனதான் அப்புறம் ஒரு சரித்திரமே பேசலை வால்மீகி. வால்மீகி கொண்டு பார்த்தார்னு இருக்கிற இடத்துல. அதான் அதிசயம். சுவாமி சித்திரக்கூடம் போகிறபோது வால்மீகி ஆசீர்வாதம் போனால், வால்மீகியை தரிசனம் பண்ணாலும் கூட சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் விஸ்வாமித்திரர் வந்தால் விஸ்வாமித்திர ஆசீர்வாதம் பண்ணினாலும் ஒரு சோகம் கிடையாது. பின்னாடி இந்த சரித்திரத்தோடு சரி விஸ்வாமித்திரரை பற்றி பேசினது எதனாலேன்னா, விஸ்வாமித்திரர் எதற்காக ராமன்கிட்ட வந்து கேட்டு யாகம்னு கேட்டால் தசரதன் கிட்ட, அவருக்கு யாகம் பண்ணி ஒரு க்ஷேமத்தை அடைய வேண்டிய அவசியமே இல்லை. ஒரே ஜென்மாவில் க்ஷத்திரியனாக இருந்த பிராமணனான அளவுக்கு தபசு பண்ணவருக்கு தனியாக ஒரு யாகம் பண்ணி ஒரு தனி சக்தி வர வேண்டிய அவசியம் இல்லை. ஆனாலும் யாகம்னு சொல்லி தசரதன்கிட்ட ராமனை வேணும் கேட்டாள். எதற்காக? நாள் யாகத்தாக கேட்கலையாம். அவர் சூரிய வம்சத்துக்கு ஒரு பெரிய தப்பு பண்ணியிருக்கார். தப்புன்னா மன்னிக்க முடியாத அளவுக்கு தப்பு பண்ணியிருக்கார். ஹரிச்சந்திரனையும் சந்திரவதியும் பிரித்து வச்சு படாத பாடுபடுத்தி 12 வருஷ காலம் அந்த குடும்பத்தை கண்ணுங்க நீர்வாய் பண்ணியிருக்கார். அவர் ஒரு பொய் சொல்ல வைக்கிறேன், ஒரு பொய் சொல்ல வைக்கிறேன்ட்டு. இதில் என்ன வருத்தப்பட வேண்டிய விஷயம் கேட்டால், ஹரிச்சந்திரனுக்கும் விஸ்வாமித்திரருக்கும் எந்த சண்டையும் கிடையாது. சண்டை விஸ்வாமித்திரருக்கும் வசிஷ்டாச்சாரியருக்கும். அந்த வசிஷ்டர்கிட்ட கோபம் இருக்குது. உன் சிஷ்யனை பொய் சொல்ல வைக்கிறேன் பாரு அப்படின்னு வசிஷ்டாச்சாரியர்கிட்ட கோபிச்சுட்டு பரம பாடுபடுத்திருக்கார் ஹரிச்சந்திரனை. அவ்வளோ பாடுபடுத்தி ஒரு பொய்யோடு சொல்லலையே, ஒரு பொய்யோடு சொல்ல மாட்டேன்னு ஹரிச்சந்திரன். ஆயுசு புரிஞ்சாலும் பரவாயில்லை, பொய் சொல்ல மாட்டேன். அதுலேருந்து விஸ்வாமித்திரனுடைய மனசு நிரடின்னு இருந்தான். ரெண்டாவது, நமக்கு யார்கிட்டையோ கோபம்னா சம்பந்தம் இல்லாமல் யாரையோ பாடாப்படுத்தி வச்சுட்டோமே, எவ்வளோ நல்ல தம்பதிகளே கண்ணங்கண்ணினா பண்ணி இவ்வளோ துரோகம் பண்ணிட்டோமே இந்த குடும்பத்துக்கு அப்படின்னு மனசில் நிரடின்னு இருந்தான். அதனால் அந்த குடும்பத்துக்கு ஏதாவது பதில் பண்ணணும்னு எதிர்பார்த்தான். ஒரு குடும்பத்துக்கு நாம் ஏதாவது தப்பு பண்ணிவிட்டோம், அந்த குடும்பத்துக்கு ஏதாவது நல்லது பண்ணி அது ஈடு கட்டுறது அப்படிங்கிற ஒரு குணம் உண்டு நம்ம தேசத்தில். அந்த குடும்பத்துக்கு ஏதாவது பதில் பண்ணணும் நினச்சிருந்தாலாம். இங்கே ராமன் அவதாரம் பண்ணி சீதை ஜனகனுடைய பிரதேசத்தில் இருக்கிற போது, சிவதனுசு தடங்களாக இருக்கிற போது விஸ்வாமித்திரருக்கு தோணித்து இது சரியான சந்தர்ப்பம். இந்த சந்தர்ப்பத்தில் வந்து ராமனை அழைச்சின்னு போய் சிவதனுசை முறிக்க முடியா பண்ணி சீதா கல்யாணம் பண்ணிக்க முடியா பண்ணிவிட்டார். ஒரு தம்பதியில் பிரித்து வச்சாலே அந்த தோஷம் ஒரு தம்பதியில் சேர்த்து வச்சது மூலமாக போயிடும். அதனால் ராமனையும் சீதையும் சேர்த்து வச்சுட்டா. அந்த குடும்பத்துக்கு ஒரு தம்பதியில் பிரித்து வச்சு துரோகம் பண்ணினோமே, அதுக்கு பரிகாரம் பண்ணினா மாதிரி ஆகிடும். அப்படிங்கிறதாவே ஒரு யாகம்னு ஒரு காரணத்தை சொல்லிட்டு ராமனை அழைச்சின்னு வந்தான். ராமனை அழைச்சின்னு வரத்துக்கு ஒரு காரணம் வேணுமே. அதற்காக நாளைய தவிர அவருடைய உண்மையான லட்சியம் சீதா கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னுட்டு ராமனை அழைச்சின்னு வந்து சிவதனுசை முறிக்க முடியா பண்ணி சீதா கல்யாணம் ஆயிடுச்சோ இல்லையோ, தன்னுடைய லட்சியம் முடிஞ்சிடுச்சு. எதற்காக இந்த காரியத்தை ஆரம்பித்தோமோ அது முடிஞ்சிடுச்சுன்னு தீர்மானம்னு தன் காரியம் முடிஞ்சிடுச்சுன்னு நான் கிளம்பிட வேண்டியதுதான். வேறு ஏதாவது தேவை இருந்தால் தானே உட்காந்துருக்கணும். அவருக்கு வேறு எந்த தேவையும் இல்லையே. அதனால் ஜகமோதர பர்வதம்
கிளம்பி பத்ரிகாஸ்ரமத்தை பார்க்க போயிட்டாலும் அங்கேருந்து கிளம்பி ஜனகன் என்ன பண்ணி மன்னன் தசரதன் பத்னியுடைய பிள்ளைகள் நாட்டு பெண்கள் எல்லாரையும் ஆச்சுண்டு கிளம்பி வந்து நின்றாள். வர்றபோது இதா போல் பரசுராமர் வர சரித்திர தன்மை வேகமாக கொண்டு போகணும், ரொம்ப நிதானமாக வேண்டுதான் சரித்திர. பரசுராமர் வர பரசுராமருடைய கோபத்துக்கெல்லாம் பதில் சொல்லி அவர் அழகாக ஜெயிச்சு சுவாமி ஒன்றுன்னு சொன்னார், நீங்கள் நடந்துட்ட முறைக்கும் நீங்கள் பேசின பேச்சுக்கும் மீதி பேர் யாராக இருந்தாலும் நான் வதம் பண்ணியிருப்பேன். என்னால் இப்போ அது கேட்டுக்கக்கூடிய பொறுத்தக்கூடிய விஷயம் இல்லை. ஆனாலும் உண்மைகிட்ட நான் கோபத்தை காண்பிக்கலை. ஏன் தெரியுமா? அதுக்கு 2 காரணம். ஒன்றும் பிராமணோ சீதிமே பூஜ்யா, என்னதான் இருந்தாலும் வேதாத்தியனம் பண்ணினவர் நீங்கள், பிராமண குடும்பத்தை சேர்ந்தவர், நமஸ்காரம் பண்ண வேண்டிய குடும்பத்தை சேர்ந்தவாள். அது முதல் காரணம். 2வது விஸ்வாமித்ர கிருதேனச்ச, எங்க ஆச்சாரியன் விஸ்வாமித்ரன் அவருடைய மருமானுடைய பிள்ளை நீங்கள். இந்த 2 காரணத்தாலும் உண்மை நான் கோபத்தை காண்பிக்காமல் விடுறேன். அவருடைய புண்ணியத்தை முழுக்க வாங்கிட்டு கிளம்பி அவருக்கு பாரத தேசத்தில் அவர் 2 கேட்டாள் சுவாமி, ஒன்று அங்கத்தை கொடுக்கணும் அல்லது புண்ணியத்தை கொடுக்கணும், ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு தான் நீங்கள் நகரணும் நாள். பரசுராமர் சொன்னாள், என்னால் அங்கத்தை கொடுக்க முடியாது, புண்ணியத்தை விட அங்கத்தை கொடுக்கணும் சுலபமான ஒரு விஷயம். ஆனால் அவர் அங்கத்தை கொடுக்கலை. ஏன்னாள், நான் அங்கத்தை கொடுக்க முடியாது, எல்லார்ட்டையும் கேள்வி சொன்ன மாதிரி ஏதோ ஒரு குறை இருந்தாலும் பாராட்டப்படக்கூடிய உயர்ந்த குணம் உண்டு அவட்டெல்லாம். அதனால தான் இன்றைக்கும் அவருடைய சரித்திரத்தில் சொல்லிட்டு இருக்கோம். என்ன சொன்னால் தெரியுமோ, அவர் எல்லா க்ஷத்திரியாலையும் ஜெயிச்சாலே தவிர அவ்வளையும் மகான்களுக்கு தானம் பண்ணிவிட்டார், சகல சொத்தையும் தானம் பண்ணிவிட்டார். அதனால தான் துரோணாச்சாரியர் போன போது என்கிட்ட கொடுக்குறது சொத்து ஒன்றும் இல்லை, என்கிட்ட இருக்கிற வில்வித்தியை வாங்கிட்டு போகணும் கொடுத்தாலும் சரித்திரம் வரப்போகிறது மகாபாரதத்தில். அதனால் சகலத்தையும் தானம் பண்ணுற போது பாரத தேசம் பூமி முழுக்க கஷ்யப பிரஜாபதிக்கு தானம் பண்ணிவிட்டார்கள். காஷ்யபருக்கு தானம் பண்ணிவிட்டேன், இது கஷ்யப பிரஜாபதிக்கு நான் தானம் பண்ணின பூமி. தானம் பண்ணின இடத்துல இருக்கப்படாது. ஒருத்தருக்கு ஒன்று கொடுத்துட்டோம்னு வச்சுங்கோ, அதுக்கப்புறம் முழுமையாக அது அவா சொத்தாக இருக்கணும். அது பரவாயில்லையே, நான் இருந்துருக்கேன்லாம் சொல்லிட்டுருக்கக்கூடாது. அதனால் நான் பாரத தேசத்துலேருந்து வெளியேறணும். அந்த ஆவேசத்தில் போயிருக்கேன், அங்கத்தை நான் கொடுத்துட்டேன்னா நான் போகிற வேகம் தடையாயிடும். அதனால் அங்கத்தை கொடுக்காமல் புண்ணியத்தை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி புண்ணியத்தை கொடுத்துட்டோம். கேரள தேசத்தை தனியாக உண்டு பண்ணி ஒரு சிறுவத்தை தூக்கி எறிந்தாள். மேற்கு சமுத்திர கரைக்கு வந்து கையில் இருக்கிற பிராமணாட்டாக தானே இருக்கும், ஹோமம் பண்ணுற அந்த கட்டைக்கு சிறுவன் பேர். அவளுக்கு என்ன காரியத்தில் இருக்காளோ அந்த அந்த காரியத்துக்குள்ள சாதனம் தான் கையில் இருக்கும். ஹோமம் பண்ணுற வைத்தியக்காரர்கள்லாம் கையில் சிறுவன் தான் இருக்கும். சண்டை வந்தால் அதை தான் எடுத்து அடிச்சுப்பாள். 11 கோஷத்துக்குள்ளே சண்டை வந்ததுன்னா ஜால்ராவை எடுத்து அடிச்சுப்பாள். இது அதிசயம் இல்லை. இந்த கோவிலில் சிவாச்சாரியால் கோவில் வந்து சொல்லுங்க, அப்படியே கலசத்தை எடுத்து மொத்தவர் கூட இருக்கிறவன் அவளுக்கு கையில் என்ன இருக்கோ அதால சாதனம் கிடைக்கும். கையில் இருக்கிற சிவத்தை எடுத்துட்டு மேற்கு சமுத்திரத்தில் தூக்கி எறிந்தாள். அது எந்த அளவில் போய் விழுந்தோ அதுக்குள்ளே உள்ள பகுதியை கேரள க்ஷேத்திரம் உண்டு பண்ணினார். பரசுராமர் உண்டு பண்ணின க்ஷேத்திரம் கேரள க்ஷேத்திரம். அதனால தான் இன்றைக்கும் கேரளக்காரால் பல பேர்கிட்ட பரசுராமன்கிற பேர் இருக்கும். பரசுராமன் இருந்தால் அவள் கேரளக்காராள் அப்படின்னு தீர்மானமாக சொல்லலாம். ஏன் தெரியுமா? தேசாபிமானம் உள்ளவாள். ஜனனி ஜென்மபூமிச்ச சொர்க்காதபி கரியசின்னு ஒரு ஸ்லோகம். அம்மாவையும் தன்னுடைய ஜென்மபூமியும் சொர்க்கத்தை விட பெருமைப்படுத்திக்கோ அப்படின்னு ஒரு ஸ்லோகம். அதை பரிபூர்ணமாக வச்சுருக்காள்னா கேரளக்காராள்கிட்ட பார்க்க முடியும். அவளுக்கு தேசாபிமானம் எல்லையில்லாத அபிமானம். நாமெல்லாம் கிராமத்தில் விட்டுட்டு இல்லாமல் வந்தாச்சு. அன்றைக்கும் அவள் கிராமத்தோடு தொடர்பு வச்சுருப்பாள். கிராமம் குலதெய்வம் இந்த சம்பிரதாயமான பூஜைகள் அதிலெல்லாம் நல்ல விசுவாசம் உள்ளவாள். இந்த தேசாபிமானம் உள்ளவாளன்னு கேரள க்ஷேத்திரத்தை உண்டு பண்ணவரே பரசுராமர் தானே. அதனால் பரசுராமருங்கிற பேர் பெரும்பாலும் கேரளக்காராள்கிட்ட பார்க்க முடியும். அது கேரள க்ஷேத்திரம் தனியாக உண்டு பண்ணி, ஏன்னா தானங்கள்லாம் முன்னியாச்சே இதில் இருக்கக்கூடாதுன்னு தனியாக ஒரு பூமியை உண்டு பண்ணி அங்கே போய் வசித்தாள். அவருடைய சரித்திரம் அப்படி ராமன் பரசுராமரை ஜெயிச்சுட்டும் திரும்பி தன் ஊருக்கு வந்து சேர்ந்தாள் சொல்லி இங்கே கௌசல்யை போல் இந்த ராமாயணத்தில் இது வித்வான்களுக்குள்ள விவாதம் உண்டு. ராமாயணத்தில் கடைசியில் வருது. ராமாதிகள் வர்றபோது கௌசல்யை போன்றவாள்லாம் எதிர்கொண்டு போய் வரவேற்றாள், மங்கள வஸ்துக்களை கொண்டு போய் வரவேற்றாள்னு ஒரு ஸ்லோகம் இருக்குது. இந்த ஸ்லோகத்தை பார்த்துட்டு சில பேர் அப்போ கௌசல்யை போன்றவாள் கல்யாணத்துக்கு வரலையா? இந்த உங்களுக்கு தெரியுமா அந்த விவாதம் இருக்குன்னு அந்தராமனுக்கு தெரியும். இது ஏன்னா தனியாக எழுதா போல் மங்கள வஸ்துக்களை கொண்டு
வரவேற்றாள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. கல்யாணம் சொன்ன பகுதியிலையும் அந்த கௌசல்யை பற்றியெல்லாம் சோகங்கள் கிடையாது. இந்த இடத்துல கௌசல்யை எதிர்கொண்டு வந்து வரவேற்றாள்னு சொல்கிறார் வால்மீகி. அதனால் ராமனுடைய கல்யாணத்துக்கு கௌசல்யை வரலையா அப்படின்னு விவாதம். பொதுவாக சில பேர் தமிழ்நாட்டை சேர்ந்தவாள் இல்லை கூட வந்தாலும் கூட வர்ற அம்மா ஆற்றுல போய் உள்ளே போய் ஆரத்தி எடுத்து வந்து கரைச்சி வரவேற்கிறது இல்லையா, அது மாதிரி சொல்லியிருக்கார் வால்மீகின்னு அர்த்தம் சொல்வாள். ஆனாலும் முறைப்படி கௌசல்யை அங்கே தான் இருந்திருக்காள். ஏன்னு கேளுங்கோ, இது அபூர்வமான ஒரு விஷயம் ராமாயணத்தில். கௌசல்யை ராமனுடைய கல்யாணத்துக்கு வரல. ஏன் தெரியுமோ, இது உத்தரப்பிரதேசில் நடந்த கல்யாணம். அதாவது உத்தரப்பிரதேஷ்காராளுடைய கல்யாணம். இன்றைக்கி யூபிக்காராள் தன் பிள்ளையினுடைய கல்யாணம்னா பிள்ளையோட அம்மா கல்யாணத்துக்கு வரமாட்டாள். யூபிக்காராளை யாரை வேணால் கேட்டு தீர்மானம் பண்ணிக்கலாம். யூபிக்காராள் தன் பிள்ளையினுடைய கல்யாணத்துக்கு பிள்ளையோட அம்மா வரமாட்டாள். வர வழக்கம் இல்லை, வருதில்லை. ஏன் தெரியுமோ, நாட்டு பெண் மகாலட்சுமி அவள் வர்ற போது தான் எதிர்கொண்டு வரவேற்கணும், அதுக்கு வேண்டியது நான் ஏற்பாடு பண்ணியிருக்கணும். அப்படிங்கிறதுனால இன்றைக்கும் யூபிக்காரால் பிள்ளை கல்யாணத்துக்கு வருதில்லை. இது யூபிக்காராளுடைய கல்யாணம். அதனால தான் அதே மாதிரி வால்மீகி எதிர்கொண்டு வரவேற்றாள். மகாலட்சுமி நாட்டு பொண்ணு வர்ற போது நாம் ஆற்றுலேருந்து வரவேற்கிறது இருக்கணும் அப்படின்னு காத்துருப்பாள். காரணம் இதான்